ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் டெவெக்ஸ் ஆக்சிலேட்டரோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்க இந்த சேனலோட முதல் வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்க சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இங்க நாங்க ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸை எடுத்துக்க கூடாது. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீடிங் பிளேயரா வந்து இருக்காங்க. முக்கியமா வந்து இந்த லார்ஜஸ்ட் ஃபிளெக்சிபிள் ஒர்க் ஸ்பேஸை ப்ரொவைட் பண்ற கம்பெனியா இருக்காங்க. இந்த டயர் 1 டயர் 2 சிட்டிஸ்ல நல்ல கான்சன்ட்ரேஷன் இருக்கிற கம்பெனியா வந்து இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா நார்த்தன் ஸ்டேட்ஸ்ல வந்து நல்ல கான்சன்ட்ரேஷன் இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. இந்த கம்பெனி பினான்சியல் 2024 இருந்து பாத்தீங்கன்னா ஒரு டாப் அண்ட் பாட்டம் லைன் வந்து கணிசமா உயர்ந்திருக்கு. ஒரு ப்ராஃபிட்டபிள் கம்பெனியாகவும் இருந்திருக்காங்க. இந்த கம்பெனிக்கு மே 31st 2025 டேட்டா படி 250 கிளைண்ட்ஸ், 28 சென்டர்ஸ், 11 சிட்டிஸ்ல ஆப்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. 14,144 சீட்ஸ் வந்து அதுல வந்து ஃபில் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 80% மேல கவரேஜ் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஆக்குபென்சி ரேட் மே 31st 2025 டேட்டால வந்து பாத்தீங்கன்னா 87.19%, பினான்சியல் 2025ல வந்து பாத்தீங்கன்னா 87.61%, 2024ல 83.09%, 2023ல 80.85% வந்து இருந்திருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்துருவோம். இந்த கம்பெனி கிட்ட கடன் கொஞ்சம் அதிகமாவே வந்து இருந்திருக்கு. பிளஸ் அது மட்டும் இல்லாம இங்க ரியல் எஸ்டேட் சைக்கிள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க லீசபிள் ரெண்ட்ஸ் வந்து ஒன்னு கிளைண்ட்ஸ் கிட்ட பாஸ் ஆன் பண்ணணும், இல்லைன்னா அது இவங்க பேர் பண்ற மாதிரி இருக்கும். இந்த கம்பெனி பினான்சியல் 2024ல டர்ன் அரவுண்ட் ஆகியிருக்காங்க. அப்படி டர்ன் அரவுண்ட் ஆகியிருந்தாலுமே எங்களோட ப்ராஃபிட்டபிள் மார்ஜின்ஸ் வந்து வெறும் மினிமலா தான் இருக்கு. ஸோ இந்த ஆஃபீஸ் ஒர்க் ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரீட்ஸ் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் அந்த மாதிரி ஆல்ரெடி லிஸ்டிங் கம்பெனியும் வந்து இருக்காங்க. இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கு. இபிஎஸ் 0.19க்கு கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இவங்க வச்சு கைப்போ பிரைஸ் எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 300 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்து வருதுங்க. அது இவங்களோட லிஸ்டட் பிளேயர்ஸ் இருக்கு ஆஃபீஸ் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பல மடங்கு அதிகம். ஸோ லிஸ்டட் பிளேயர்ஸே ஒரு நல்ல வேல்யூவேஷன், அவங்களும் ஹையர் வேல்யூவேஷன் தான். பட் இவங்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு சில மெட்ரிக்ஸ்ல பெட்டரா இருக்கிற லிஸ்டட் பிளேயர்ஸே வந்து ஒரு நல்ல கம்பெனில ஒரு ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஹையர் வேல்யூவேஷன்ஸ்ல வந்து இருக்காங்க. இந்த கம்பெனியோட கரண்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் 9 ரூபாய் இருக்கு. 14.75% லிஸ்டிங் ஏசறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட ஐபிஓ டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 10 2025 இருந்து செப்டம்பர் 12 2025 இருக்கு. இஷ்யூ பிரைஸ் 56 ரூபாய் 61 ரூபாய் ஒரு ஷேர் வச்சிருக்காங்க. லாட் சைஸ் 235 ரூபாய் வந்திருக்கு. டோட்டல் இஷ்யூ சைஸ் 143 கோடி அளவுக்கு இருக்கு. இதை வச்சு டெட் அண்ட் அவங்களோட கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட்டை பூர்த்தி செய்ய போறதா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் பார்த்துருவோம். இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 8 புதிய சென்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த 2 பினான்சியல் இயர்ல. அதுவும் முக்கியமா வந்து இந்தியாவிலையும் அப்ராட்லயும் நாங்க பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதனால இவங்களோட வந்து ஆக்குபென்சி ரேட் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் அண்ட் ஆபரேஷன் சென்டர்ஸ் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இதனால டாப் மார்ஜின்ஸ் அதாவது வந்து ரெவன்யூ மார்ஜின்ஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ எக்ஸ்பான்ஷன் தான் இந்த கம்பெனிக்கு கொஞ்சம் தெரியுதுங்க. அது மட்டும் இல்லாம ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து 50.75% சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2023-2025 காலகட்டத்துல. இவங்களோட மார்ஜின்ஸ் வந்து தின்லைனா இருக்கிறதுனாலையும் கடன் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனாலையும் வேல்யூவேஷன்ஸ் இங்க இருக்கிற லிஸ்டட் பிஎஸ் ஆபீஸை விட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிறதுனாலையும் இப்போதைக்கு இந்த ஐபிஓ வந்து ஹை ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும். ஒரு எக்ஸ்பான்ஷன் பிளான் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்டர்ஸ் கூட ஒரு ஸ்டாப் லாஸ் நல்ல கன்சிடரபிளா இருக்கும். வேல்யூ இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி, கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி, போஸ்ட் ஐபிஓல ஏதாவது வேல்யூ பை தென்படுதான் பார்த்து முடிவெடுக்கிறது கரெக்டா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க பினான்சியல் அட்வைசரோ இல்ல சிபில் ரிஜிஸ்டர் பினான்சியல் அட்வைசர் மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. நான் சிபில் ரிஜிஸ்டர் பினான்சியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.